கூடிய ஒரே திருநங்கை மாணவி நிவேதாவை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான சான்றிதழ்களையும் ஊக்கத்தொகையும் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் வழங்கியிருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். நீங்க 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற ஒரே திருநங்கை, ஏற்கனவே உங்களுக்கு மருத்துவ கனவுன்னு ஒன்று இருந்தது, அடுத்து டாக்டர் பண்ண போறேன் அப்படின்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க, நீட் எழுதியிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இப்போ அவரை பார்த்துருக்கீங்க, சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கு? அதை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் அண்ணாவெலாம் நேராக பார்ப்போமான்ட்டு ஒரு இதுதான் இருந்துமே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கு நேரில் கூப்பிட்டு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதோடு நிறுத்திடாமல் மேல் படிக்க சொல்லியிருக்காரு. ஏதாவது ஹெல்ப்னா என்னை கேட்க சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் ஏற்கனவே 12th முடிச்சப்போ உங்ககிட்ட கேட்கும்போது எனக்கு மருத்துவர் ஆகணுன்ற கனவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து இதே மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க நீட் இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாங்கல்ல, உங்களுக்கு நீட் தடையா இருந்திருக்கு, ஏழ்மையான மாணவர்களால படிக்க முடியல, அவங்க பேசின பேச்சு எப்படி பாக்குறீங்க? அவர் பேசினது நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். நிறைய பேர் நீட் கிடைக்காம சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இதெல்லாம் நினச்சா நீட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஏழை மாணவர்கள், இது மாதிரி பிற்படுத்தப்பட்டோர், அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாதிக்கணும்னு முன்னாடி வரவங்களுக்கு இந்த நீட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்.